Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் இல்லாமல் நமக்கு தேவையான கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ரேங்க் எப்படி ஜெனரேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, இங்கே இருக்கக்கூடிய இந்த டேட்டா செட்டுக்கு தான் ரேங்க் அப்ளை பண்ணணும். பட் நாம் ரேங்க் அப்ளை பண்ணும்போது சேம் ரேங்க் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகக்கூடாது. அதாவது டூப்ளிகேட் ரேங்க் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி பாஸ் ஆனவங்களுக்கு தான் ரேங்க் இருக்கணுமே தவிர ஃபெயில் ஆனவங்களுக்கு ரேங்க் இருக்கக்கூடாது. ஸோ கண்டிஷனை பேஸ் பண்ணி ரேங்க் அப்ளை பண்ணும் போதும் ரேங்க் எந்த விதத்துலையும் ஸ்கிப் ஆகிடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரேங்க் ஃபங்க்ஷனை தனியாக யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ரிசல்ட்டை கெட் பண்ணுறதுக்கு எந்த ஃபங்க்ஷனோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணணுங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ரேஞ்சை கம்ப்ளீட்டாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா சரியான டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அப்போ நம்ம ரேங்க் அப்ளை பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ ஈக்குவல் டு ரேங்க் ஃபங்க்ஷன். ஸோ பழைய வேர்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ரேங்க் ஃபங்க்ஷன் வேண்டாம், அதுக்கு பதிலாக rank.eqங்கிற இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்துலேயும் சேம் ஆர்குமெண்ட் தான், அதனால் எந்த விதத்துலையும் நம்ம குழம்ப போகிறது கிடையாது. ஸோ ரேங்க் ஃபங்க்ஷனில் நமக்கு மொத்தம் 3 ஆர்குமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா நம்பர் ஆர்குமெண்ட்டில் எதை பேஸ் பண்ணி ரேங்க் அப்ளை பண்ண போகிறோமோ அதை தான் மென்ஷன் பண்ணணும். கமா கொடுத்ததுக்கப்புறம் செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா ரெஃபரன்ஸ். ஸோ ரெஃபரன்ஸ் ஆர்குமெண்ட்டில் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ், ரேங்க் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். அண்ட் கடைசி ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா ஆர்டர், நாம் அப்ளை பண்ண போகிற ரேங்க் என்ன ஆர்டரில் வேணும், டிசெண்டிங் ஆர்டரில் வேணுமா அசெண்டிங் ஆர்டரில் வேணுமாங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஆக்சுவலாக கடைசியில் இருக்கக்கூடிய இந்த தேர்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, ஸோ அது ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் வேணும்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர் ஆர்குமெண்ட்டில் எதை பேஸ் பண்ணி நம்ம ரேங்க் அப்ளை பண்ண போகிறோம், டோட்டலை பேஸ் பண்ணி தான். ஸோ அப்போ டோட்டல் வேல்யூ இருக்கக்கூடிய செல்லோட ரெஃபரன்ஸை நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். கமா கொடுத்ததுக்கப்புறம் செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா ரெஃபரன்ஸில் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுக்கணும். ஸோ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ், அந்த ரேஞ்ச் கொடுத்தா தான் அந்த ரேஞ்சில் யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கொடுத்தோம்னா கம்ப்ளீட் ரேஞ்ச் செலக்ட் ஆயிரும். அண்ட் கூடவே F4 கீ கொடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், அதை லாக் பண்ணிடலாம். கமா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் தான் வேணும். ஸோ நீங்கள் நார்மலாக கமா கொடுக்காம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணாலே டிசெண்டிங் ஆர்டரில் தான் வரும். வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிசெண்டிங் ஆர்டருங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா நமக்கு ரேங்க் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஜஸ்ட் நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஆட்டோ ஃபில் பண்ணும் போது கவனிச்சிங்கன்னா ரேங்க் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஆனால் எங்கெல்லாம் நமக்கு சேம் டோட்டல் வேல்யூ இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் ரேங்க் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஃபெயில் ஆனவங்களுக்கு ரேங்க் வந்திருக்கு, அது என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரேங்க் வேல்யூஸ் எல்லாமே ப்ராப்பரான ஆர்டரில் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ இதுக்கு நாம் ரேங்க் ஃபங்க்ஷனோட கவுண்டிவ் ஃபங்க்ஷனை பார்த்திங்கன்னா கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணணும். பட் முதல்ல கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தனியாக நம்ம கவுண்டிவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை எப்படி கம்பைன் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு கவுண்டிவ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ நல்லா கவனிங்க, கவுண்டிவ் ஃபங்க்ஷனை தெளிவாக கவனிக்கணும். ஆக்சுவலாக கவுண்டிவ் ஃபங்க்ஷனை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஜஸ்ட் நம்ம ஈக்குவல் டு கவுண்டிவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ரேஞ்சில் நமக்கு தேவையான வேல்யூஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்கு தான். உதாரணத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய 2 ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ரேஞ்ச், செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா க்ரைட்டீரியா. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் நம்ம என்ன மென்ஷன் பண்ண போகிறோம்னா இந்த ரேஞ்ச், எந்த ரேஞ்சில் கவுண்ட் பண்ணணுமோ அந்த ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சில் எதை கவுண்ட் பண்ணணும். இப்போ நான் செலக்ட் பண்ண ரேஞ்சில் எனக்கு எத்தனை ஃபெயில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபெயில் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். அப்போ நான் செலக்ட் பண்ண ரேஞ்சில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 பார்த்தீங்கன்னா ஃபெயில் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி தரது தான் யாரோட வேலைன்னா இந்த கவுண்டிஃபோட வேலை. ஸோ இதை தான் நாம் இங்கே என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ கவுண்டிஃப் தெளிவாக கவனிங்க. ஸோ இந்த ரேஞ்ச் ஆர்குமெண்ட்டில் டோட்டலை தான் ஆஸ் அ ரேஞ்சாக நாம் செலக்ட் பண்ண போகிறோம். பட் நாம் நிறைய செல்லை ஆஸ் அ ரேஞ்சாக செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு செல்லை ஆஸ் அ கம்ப்ளீட் ரேஞ்சாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. இப்போ இந்த ரேஞ்ச் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, G2ங்கிற செல்லில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஏதாவது ஒரு செல்லில் முடிப்போம் இல்லையா, G10 வரைக்கும் முடிப்போம் இல்லையா. பட் அப்படி முடிக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக G2ங்கிற செல்லில் ஸ்டார்ட் ஆகிட்டு அதே G2லே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரேஞ்ச் என்ன ஆயிருன்னு முடிஞ்சிடணும். ஸோ அப்போது சேம்
G2 is to G2 அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் கொடுத்துட்றோம். நல்லா கவனிங்க. இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஸோ ஒரு செல்லை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ஆஸ் அ கம்ப்ளீட் ரேஞ்சாக கொடுத்துருக்குறோம். இந்த ஒரு செல்லுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே எனக்கு எந்த வேல்யூவை கவுண்ட் பண்ணணும்னா இதே வேல்யூவை என்ன பண்ணணும் கவுண்ட் பண்ணணும். அப்போ யோசிச்சு பாருங்கள் 413 அப்படிங்கிற வேல்யூவை இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கவுண்ட் பண்ணால் என்ன வரும் ஒன்று தான் ரிசல்ட்டாக வரும் இல்லையா. ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா என்ன வரப்போகுது 1 அப்படிங்கிறது தான் ஆஸ் எ ரிசல்ட்டாக வரும். பட் நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரிசல்ட்டை என்ன பண்ணுவோம் ஃபில் பண்ணுவோம் இல்லையா. பட் ஃபில் பண்ணும் போது எனக்கு அந்த ரேஞ்ச் என்ன ஆகணும்னா எக்ஸ்டெண்ட் ஆகணும். G2 is to G2 அப்படிங்கிறது G2 is to G3 அடுத்த செல்லுக்கும் பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகணும் அந்த ரேஞ்ச் வந்து எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகணும். பிகாஸ் அடுத்தது நம்ம ஃபில் பண்ணும்போது பாருங்கள் G3 to G3 அப்படின்னு வந்திருக்கும். ஓகே G2 is to G3 இருக்கு இல்லையா. நமக்கு G2லேருந்து அந்த G3க்கு என்ன ஆகணும் எக்ஸ்டெண்ட் ஆகணும். ஸோ அப்போது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா மேலே இருக்கக்கூடிய அதாவது ஸ்டார்டிங் அந்த ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகிற அந்த G2ங்கிற அந்த செல்லோட ரெஃபரன்ஸை மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா F4 கொடுத்து லாக் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நம்ம லாக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணும் போது கவனித்து பாருங்கள். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இந்த வாட்டி நமக்கு இந்த ரேஞ்ச் பாருங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கா. G2லேருந்து G3 வரைக்கும் அப்படின்னு இந்த ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த ரெண்டு செல்லு தான் இப்போ கம்ப்ளீட் ரேஞ்ச். இந்த ரெண்டு செல்லுக்குள்ளே 389 அப்படிங்கிற அந்த வேல்யூ எத்தனை வாட்டி வந்திருக்கு ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. இப்போ தெளிவாக நல்லா உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் இப்போ நான் இதை ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி என்ன வந்திருக்கு 320ங்கிறது இங்கே 2 வாட்டி வந்திருக்கு. அப்போது இந்த ரேஞ்ச் என்ன ஆகும் G2லேருந்து G கரெக்டாக 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் என்ன ஆகும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும்போது 320ங்கிறது எத்தனை வாட்டி வந்திருக்கும் 2 வாட்டி வந்திருக்கும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணும்போது கவனித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள் நமக்கு இங்கே என்ன வந்திருக்கும் 2 அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆஸ் எ ரிசல்ட்டாக வந்திருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ணலாம் ஃபில் பண்ணிடலாம். ஜஸ்ட் இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி ஃபில். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் தனித்தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஜஸ்ட் ரேங்க் ப்ளஸ் என்னது கவுண்டிஃப். ஓகே ஸோ கவுண்டிஃப் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் இந்த செல்லை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நல்லா கவனிங்க. ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்னது ரேங்க் ஃபங்க்ஷன். ஸோ rank.eq ஃபங்க்ஷன் எடுத்தாச்சு. ஸோ நம்பர் ஆர்குமெண்ட் எதை பேஸ் பண்ணி நம்ம ரேங்க் அப்ளை பண்ண போகிறோம் டோட்டலை பேஸ் பண்ணி தான். ஸோ டோட்டல் வேல்யூ இருக்கக்கூடிய செல்லோட ரெஃபரன்ஸ் கொடுத்தாச்சு. அண்ட் செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா என்னது ரெஃபரன்ஸ். ஸோ ரெஃபரன்ஸில் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ அப்போது கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆர கொடுத்து கம்ப்ளீட் ரேஞ்சையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆஸ் அ ரெஃபரன்ஸாக செலக்ட் பண்ணியாச்சு. கூடவே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் F4 கொடுத்து லாக் பண்ணிடுங்க. அண்ட் நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் தான் தேவை. ஸோ டிசெண்டிங் ஆர்டர். இது கூட நம்ம எதை ஆட் பண்ணுறோம்னா நல்லா வார்த்தையை கவனிங்க. இது கூட எதை ஆட் பண்ணுறோம்னா கவுண்டிஃப் ஃபங்க்ஷன். ஸோ ப்ளஸ் கொடுத்துட்டு நாம் என்ன பண்ணலாம்னா கவுண்டிஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். கவுண்டிஃப் ஃபங்க்ஷன். ஸோ கவுண்டிஃப் ஃபங்க்ஷனில் நமக்கு என்ன இருக்குது 2 ஆர்குமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது ரேஞ்ச் அண்ட் செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா க்ரைட்டீரியா. ஸோ ரேஞ்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த முதல் செல்லையே ஆஸ் அ கம்ப்ளீட் ரேஞ்சாக நம்ம என்ன பண்ணுறோம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கோலன் கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அடுத்த செல்லும் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். பட் நமக்கு இந்த ரேஞ்ச் என்ன ஆகணும்னா எக்ஸ்டெண்ட் ஆகணும். அடுத்தடுத்த செல்லுக்கு அப்படியே நம்ம ரிசல்ட்டை வந்து அப்டேட் பண்ணும்போது ஃபில் பண்ணும்போது அடுத்தடுத்த செல்லுக்கு மூவ் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா முதல்ல அந்த ரேஞ்சோட ஸ்டார்டிங் செல்லை நம்ம என்ன பண்ணலாம் F4 கொடுத்து லாக் பண்ணிடலாம். அண்ட் கடைசியாக பார்த்தோம்னா க்ரைட்டீரியா இருக்குது இல்லையா. ஸோ க்ரைட்டீரியா ஆர்குமெண்ட்டில் சேம் செல்லையே நம்ம என்ன பண்ணலாம்னா ஆஸ் அ க்ரைட்டீரியாவை செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். என்ன ப்ரோ ஃபஸ்ட் ரேங்க் தானே வரணும் இங்கே என்ன 2ன்னு வந்திருக்கு. நல்லா கவனிங்க. இங்கே நமக்கு 2 ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. ஸோ ஏற்கனவே ரேங்க் ஃபங்க்ஷன் என்ன ரிசல்ட்டை கொண்டு வரும் 1 அப்படிங்கிற ரிசல்ட்டை கொண்டு வரும். கவுண்டிவ் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி 1 அப்படிங்கிற ரிசல்ட்டை கொண்டு வரும். நாம் இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம் ரேங்க் ஃபங்க்ஷனையும் கவுண்டிவ் ஃபங்க்ஷனையும் என்ன பண்ணியிருக்கோம்னா ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு வேளை இந்த இடத்துல ப்ளஸ் தூக்கிட்டு மைனஸ் போட்டோன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம கண்டிப்பாக அங்கே என்ன வரும்னா 0 தான் வரும். ஏன்னா 1 - 1 என்னது 0 தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ப்ளஸ் கொடுத்துடலாம். பட் ப்ளஸ் கொடுத்தா நமக்கு என்ன வருது 1 + 1 2 வருது இல்லையா. அதுக்கு பதிலாக ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா அந்த கவுண்டிஃப்லாம் முடித்த கையோட -1 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு ஜஸ்ட் ஃபில் பண்ணும்போது ரிசல்ட் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட்டை ஆக்சுவலாக ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே 10 வந்திருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா 10 வந்திருக்கு. ஸோ ரேங்க் வந்து 10 அப்படிங்கிற ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கு, கவுண்டிஃப் 1 அப்படிங்கிற ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கு. ஸோ இங்கே 11 தான் வந்திருக்கணும். பட் நாம் கடைசியாக என்ன பண்ணோம் -1 கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே 10 + 2 12 வந்திருக்கணும். பட் மைனஸ் வந்து என்னது 1 11. ஸோ அப்போ நமக்கு அந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா பக்காவாக என்னாச்சு வந்தாச்சு. பட் ஃபைனலாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா ஃபெயில் ஆனவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பக்காவாக ரேங்க் என்ன இருக்குது வந்திருக்கு.
ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸாக இருந்தால் ரேங்க் வரணும், ஃபெயிலாக இருந்தால் ரேங்க் வரக்கூடாது. ஸோ இது இருந்தால் இது வரணும், இது இல்லைனா இது வரக்கூடாது. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா இஃப் கண்டிஷன் தான். ஸோ ரொம்ப சிம்பிள். சேம் இந்த ரேங்க் கவுண்ட் இஃப்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இஃப் ஃபங்க்ஷனில் மொத்தம் 3 ஆர்குமெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா லாஜிக், செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா ட்ரூ அண்ட் தேர்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா ஃபால்ஸ். ஓகே, ஸோ லாஜிக் ஆர்குமெண்ட்டில் நம்ம எதை கொடுக்க போகிறோம்னா வந்து பாஸாக இருக்கா இல்லையா, ஸோ ரிசல்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணியிருக்காரா இல்லையா. ஸோ அப்போது இந்த H2 அப்படிங்கிற இந்த செல்லில் ஈக்குவல் டு பாஸாக இல்லையான்றதை செக் பண்ணணும், பாஸ் இருக்கான்றதை செக் பண்ணணும். ஓகே, அண்ட் கமா கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ட்ரூ, பாஸ் பண்ணி இருந்துச்சுன்னா. ஸோ அப்போ நல்லா கவனிங்க, ரிசல்ட்டில் ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணி இருந்தார்னா என்ன நடக்கணுங்கிறத ட்ரூவில் கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன நடக்கணும், ரிசல்ட் பாஸ் பண்ணியிருந்தானா ரேங்க்கு கவுண்ட் ஃபங்க்ஷனாக நடக்கணும். ஸோ ஜஸ்ட் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், கடைசியில் வந்துடலாம். ஒருவேளை ரிசல்ட் பாஸ் பண்ணி இல்லை ஃபெயில் ஆகி தான் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத ஃபால்ஸ் கிட்ட கொடுக்குறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒருவேளை அவர் வந்து பாஸ் பண்ணி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபெயில் ஆகிருக்காருன்ற பட்சத்தில் நோ ரேங்க், அவருக்கு ரேங்க் கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்றோம். இப்போ இதை ஃபில் பண்ணும் போது ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணலாம். நல்லா கவனிங்க, நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7 வரைக்கும் ரேங்க் வந்தாச்சு, நோ ரேங்க் வந்திருக்கு, பட் அந்த 8வது ரேங்கை காணும். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா ரேங்க் என்ன ஆயிரும், ஸ்கிப் ஆயிரும். ஸோ இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா ஒரு ஹெல்ப்பர் காலம் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ ரொம்ப சிம்பிள். டோட்டல் காலமோ இல்லை ரிசல்ட் காலமுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், Ctrl+ கொடுத்து ஒரு நியூ காலம் என்ன பண்ணுங்கள், க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஹெல்ப்பர் காலமாக நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, பாஸ் பண்ணியிருந்தால் அந்த டோட்டல் வேல்யூ இருக்கணும், ஃபெயிலாக இருந்தால் அந்த டோட்டல் வேல்யூ இங்கே இருக்கக்கூடாது. ஸோ அதை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹெல்ப்பர் டோட்டல் காலம் தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன் தான் எடுக்கிறோம். ஸோ லாஜிக்கில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த செல்லில் வந்து பாஸ், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் பண்ணி இருக்காருன்னா சாரி ஓகே, ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் பண்ணி இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது இந்த செல்லில் டோட்டல் செல்லில் என்ன இருக்கோ அது இங்கே வந்துடணும், ஆஸ் எ ரிசல்ட்டாக வரணும். ஒருவேளை ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில் ஆகிருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் எதுவுமே வர வேண்டாம். ஓகே, எம்டியாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபில் பண்ணும்போது கவனிச்சிங்கன்னா எந்த ஸ்டூடெண்ட்லாம் பாஸாக இருக்காரோ அந்த டோட்டல் மட்டும் வந்திருக்கும், ஃபெயில் ஆனவங்களோட டோட்டல் பார்த்திங்கன்னா வராது. ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா சேம் அதே ரேங்க்கு அதே கவுண்ட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் நம்ம டோட்டலை வந்து இந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நாம் இந்த ரேஞ்சை என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவல் டு ரேங்க் ஃபங்க்ஷன். ஸோ புரியணுங்கிறதுக்காக தான் மறுபடியும் முதல்ல இருந்து ஜஸ்ட் நம்ம rank.eq ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஆனது நம்பர். ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம ரேங்க் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ முன்னாடி டோட்டல் அப்படிங்கிற இந்த ரேஞ்சிலேருந்து செலக்ட் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரேஞ்ச் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் ரெஃபரன்ஸில் இந்த கம்ப்ளீட் செல் ரேஞ்சு நம்ம என்ன பண்ணலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே F4 கொடுத்து லாக் பண்ணிவிட்டு நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் தேவை அண்ட் ஜஸ்ட் ப்ளஸ் கொடுத்து நம்ம கவுண்டிவ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, கவுண்டிவ் ஃபங்க்ஷன் ரேஞ்ச் வந்து இந்த ஒரு செல்லையே ஆஸ் அ கம்ப்ளீட் ரேஞ்சாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணுறோம். பட் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகிற அந்த செல்லை மட்டும் F4 கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், லாக் பண்ணிடலாம். பிகாஸ் அந்த ரேஞ்ச் வந்து நமக்கு என்ன ஆகணும், ஃபில் பண்ணும் போது எக்ஸ்டெண்ட் ஆகணும். அண்ட் க்ரைட்டீரியாவையும் சேம் செல்லையே நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் -1 அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம எது கூட ரேப் பண்ணி ஆகணும்னா இஃப் ஃபங்க்ஷனோட. ஸோ ஆரம்பத்துலேயே நம்ம என்ன பண்ணிடலாம், இஃப் ஃபங்க்ஷன் லாஜிக்கில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு H2 செல்லில் வந்து பாஸ் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும். அப்படி பாஸ் ஆகி இருந்தாங்கன்னா என்ன நடக்கணும் அப்படிங்கிறது ட்ரூ, அதாவது அந்த ரேங்க் கவுண்ட் இஃப் இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர்குமெண்ட்டுக்குள்ளே என்ன ஆகும், வேலை நடந்து முடிஞ்சிடும். கடைசியாக பார்த்தோம்னா ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணி இருந்தார்னா என்ன நடக்கணும் அப்படிங்கிறது ட்ரூவில் இருக்குது. ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத ஃபால்ஸில் கொடுக்குறோம். ஸோ அப்போ என்ன நடக்கணும், அவருக்கு ரேங்க் கிடையாது. ஸோ நோ ரேங்க் அப்படிங்கிறத கொடுத்து ப்ராக்கெட்டை நம்ம என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபில் பண்ணும்போது ஜஸ்ட் கவனித்து பாருங்கள், நமக்கு ஃபெயில் ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரேங்க் வந்திருக்காது. அண்ட் அதே மாதிரி ரேங்க்கில் பார்த்திங்கன்னா ரேங்க் எதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்கிப் ஆகிருக்காது. கரெக்டாக 7, 8 and 9, 10, 11 எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஹெல்ப்பர் காலமை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ரைட் கிளிக் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப சிம்பிள், ஒருவேளை இங்கே டோட்டல் வேல்யூ நீங்கள் எது மாற்றினாலும் கண்டிப்பாக இங்கே மாறும். ஒருவேளை இவர் வந்து 200 அப்படி நீங்கள் மாற்றினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக இங்கே என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். பிகாஸ் எல்லாமே ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா வேலை நடந்துகிட்டு இருக்குது. இல்லை ப்ரோ, எனக்கு வந்து ஹெல்ப்பர் காலம்லாம் இல்லாமல் ஒரே ஃபங்க்ஷன்லேயே இந்த வேலையெல்லாம் முடிச்சிட முடியாதா அப்படிங்கிற பட்சத்தில்
ஸோ நானும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி பார்த்தேன். பட் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கு வந்து காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே தான் போதே, கஷ்டமாயிட்டே தான் போதே தவிர நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான ரிசல்ட் பார்த்திங்கன்னா கிடைக்கல. ஸோ முடிஞ்ச அளவு கவுண்டிஃபஸ் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணும்போது கவனிச்சிங்கன்னா இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சேம், ரேங்க் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இஃபையும் கவுண்டிஃபஸையும் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சேம், பாஸ் ஆனும்போது பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிட்டு ஒரே டோட்டல் வேல்யூ இருந்துச்சுன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா ரிசல்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ பெஸ்ட்டு வந்து நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரேங்கிங் கவுண்டிஃபையும் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் கூடவே ஒரு ஹெல்ப்பர் காலம் யூஸ் பண்ணிங்கன்னா வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ ரேங்கை நீங்கள் கொண்டு வரதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நமக்கு தேவையாக பார்த்திங்கன்னா அந்த பாஸ் இருந்தால் தான் வந்து ரேங்க் இருக்கணும், இல்லை ஃபெயில் இருந்தால் ரேங்க் வரக்கூடாது அப்படின்னும் போது இந்த வேலையை சிம்பிளாக முடிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பர் காலம் இருந்ததுன்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஆல்ரைட், ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஃபைலோட டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் கூடவே ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.